தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். பிரவீன் அப்படியே இருக்கீங்க, அப்படியே இருங்க பிரவீன். குட் ஆஃப்டர்நூன் அண்ணா. சரி, அதை பார்த்தே ஆகணும், மஸ்ட்டுங்க. சனிக்கிழமை 3 மணிக்கு. ஏன் அப்படின்னா, நான் ஒரு நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட் தான் தயாரிச்சிருக்கேன். இங்க இருந்து 100 சர்வரை வந்து கண்ட்ரோல் பண்றது எப்படின்றது தான் பாக்குறோம். செம்மையா இருக்கும். இங்க இருந்து நீங்க வந்து ஒரு ரிமோட்ல இருக்கிற சர்வரை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரிங்க. சூப்பரா ஒரு கான்செப்ட் மட்டும் நான் அதில் எழுதியிருக்கேங்க. அதான் இருக்கிறதே மோஸ்ட் பவர்ஃபுல் கான்செப்ட்டுங்க. அந்த சர்வர்ல இருக்கிற வல்னரபிலிட்டி எல்லாம் இங்கேயே கண்டுபிடிச்சி இங்க இருந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னா வந்து அந்த சர்வர்ல ஃபிக்ஸ் ஆகும். எல்லாமே நான் இங்க இருந்தே பண்ணியிருக்கேங்க. செம்ம கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்கேங்க. நானே அது ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணேங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுங்க பயங்கர சூப்பரா இருக்குங்க, பயங்கர சூப்பரா இருக்கும். ஒரு 10 மாடியூலுங்க. ஸோ அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஒரு நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட் உண்மையாவே அது உண்மையாவே நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட் தான். சரியா, நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்டுங்க. சிக்மா பாட்னு சொல்லுவாங்க ப்ராடக்டோட பேரு. ஸோ சாட்டர்டே 3 மணி. சாட்டர்டே 3 மணி தான் நம்ம இது பேசணும். பரவாயில்ல, அது கூட டெமோ கிளாஸும் கொடுத்துடலாம். விடுங்க, வருவீங்களா எல்லாருமே சாட்டர்டே 3 மணிக்கு? என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்துட்டு நீங்க எல்லாருமே சொல்லணும். சரி, ஓகேவா? கலா ஆபீஸ்க்கு வந்த நேரம் எனக்கு ராசியா தான் இருக்கு. என்ன கலா? நிறைய பேர் என்ன வந்து பாத்துட்டு போயிருக்காங்க நேர்ல வந்து. ராஜாத்தி கலாலாம் வந்து என்ன நேர்ல பார்த்தாங்க. அண்ட் அப்துல் இவங்கெல்லாம் நேர்ல வந்து பாத்துட்டு போனாங்க. சரி, ஓகேவா? உமா பரமேஸ்வரி பாத்தீங்கன்னா வந்து எதுக்கு ஒரு கிஃப்ட் எனக்கு அனுப்பிச்சானே தெரியல. அந்த கிஃப்ட் வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி ஒன்று அனுப்பிச்சிருந்தா. சரியா, ஐஸ் சாப்பிடாத ஒருத்தனுக்கு சுகர் வரனே அனுப்பிச்சிருப்பா போல இருக்காவ கிஃப்ட். அந்த இதை ஓபன் பண்ணணுமா? மன்னிப்பு கேட்கறேன் தங்கச்சி, மன்னிப்பு கேட்கறேன். அது அப்படியே எடுத்து ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேங்க. இது போய் உடனே பாக்குறேங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. சரி, ஓகே. ரொம்ப 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 சந்தோஷங்க சார். கண்டிப்பா வந்து உங்களுடைய ஆக்சுவலா வந்து உங்களுடைய ஆசீர்வாதமே சொல்லுவேன். என்னோட ரொம்ப ரொம்ப சின்னவங்க தான் நீங்க எல்லாருமே. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியணுங்க. நிறைய பேருடைய லைஃபை நான் மாத்தணும். இது ஒரு என்னுடைய என் வாழ்க்கையை தாங்க. ஸோ போராடிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா உமா பரமேஸ்வரி, உண்மையாவே ஐ ஃபெல் பிளஸ்டுங்கம்மா. ஐ காட் சம்திங் கிரேட் டுடே. தேங்க்ஸ் ஃபார் தி அந்த நீங்க எனக்கு அமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துருக்குன்னு தான் நினைக்கிறேங்கம்மா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. சரி, ஓகேவா? கூடி சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட அவங்க கிட்ட வருவாங்க. சரி, ஓகேவா? உமா பரமேஸ்வர், நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஆஷாவா லோகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி மட்டும் ஒரு வார்த்தை பேசிடுங்க. இல்ல ஒரு டிக்கெட் மட்டும் ரைஸ் பண்ணுங்கம்மா. ஓகே. ஸோ நம்ம கதைக்கு போகலாங்க. பிரவீன் பயங்கர சீரியஸா நடத்திட்டு இருந்தா, நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிடுறேன் அவரை. சரி பிரவீன், நீங்க கண்டினியூ பண்ணணுமா? நான் கண்டினியூ பண்ணலாமா? ஒரு 5 மினிட்ஸ். பிரவீன் இருக்கானான்னு தெரியல. சரி, முடிஞ்சது சார். முடிஞ்சது சார். இந்த அப்பனா நீங்க முடிச்சிடுறீங்களா? நான் வெயிட் பண்றேன். அவ்வளவு முடிஞ்சிச்சு சார். முடிச்சாச்சு. முடிச்சாச்சு நீங்க. அப்புறம் நான் கண்டினியூ பண்ணி நான் முடிச்சிடலாம். நல்ல விஷயம் தாங்க. ஓகேவா? நானுமே கொஞ்சம் ப்ரெஷர்ல இருந்தேன். அதோட இன்னைக்கு அமாவாசைன்றது விரதம். ஆக்சுவலா போய் நான் ஃபுட் எல்லாம் டொனேட் பண்ணிட்டு இப்பதான் வந்தேங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. தம்பி தங்கைகளா, ஒரே ஒரு நீங்க எப்பெல்லாம் வந்து ரொம்ப ஃபெல்ட் ரியலி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா பாசிட்டிவா நடக்கலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபுட்டு டொனேட் பண்ணுங்க. இன்னைக்கு ஆக்சுவலா அமாவாசைங்க. நான் எங்க பக்கத்து வீட்லயே வந்து ஃபுட்டு தயாரிப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் ஃபுட்டு தயாரிக்க சொல்லி எடுத்துட்டு போயிட்டு மதியம் போயிட்டு எல்லாம் நிறைய ஆஃபீஸ்லாம் போலங்க. இன்னைக்கு நான் போக மாட்டேன் தான் நினைக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கேன், தூங்க வேண்டியதான் வேலை. சரி, ஓகேவா? அப்படியே நான் போய் இப்படி சுற்றி டொனேட் பண்ணிட்டு வந்தேங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஐ ஃபெல் பிளஸ்டுங்க. நீங்களுமே அந்த மாதிரி நிறைய பேர், நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க. சரி, நம்ம இப்போ பண்ணலனாலும் நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு பார்ட் ஆஃப் தி மணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்க பாருங்களேன், எங்க ஏரியாவில் இருக்கிற ஐயப்ப பஜனை சபா இருக்குங்க, அவங்களுக்கு பணம் அனுப்பிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்ம ஆபீஸ் ஏரியால வந்து கொண்டாட போறாங்க. அதுக்கு நான் பணம் அனுப்பிடுவேன். அண்ட் சிவபுரம்னு வந்து திருவண்ணாமலையில நாங்க ஒரு சங்கங்க திருவண்ணாமலையில, அதுக்கு மாசம் மாசம் பௌர்ணமிக்கு அங்க அனுப்பிடுவோங்க. இது இல்லாம நானுமே பௌர்ணமிக்கு
இங்க இருந்து சாப்பாடு கட்டி தலையில தூக்கிட்டு போவேன். தலையில தூக்கிட்டு போய் அங்க சாப்பாடு எல்லாருக்கும் டொனேட் பண்ணுவாங்க. அமாவாசை அன்னைக்கு வந்து கண்டிப்பா ஒரு 10 பேர் ஒரு 20 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. மாசம் மாசம் ரேஷன் வாங்கிடுவாங்க. ரேஷன் வாங்கி இந்த ஏரியால வந்து டாக் இருக்குங்க, நாயெல்லாம் இருக்குங்க. மீரான்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஏரியால இருக்கிற நாய்க்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. ஸோ 10 கிலோ அரிசி வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த நாய்க்கெல்லாம் போறதுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். அண்ட் மீதி ஒரு 5 கிலோ, அதே மாதிரி வந்து பருப்பு, எண்ணெய், ரேஷன்லேருந்து வாங்குறது எதுவுமே என் வீட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. சர்க்கரை 1 கிலோ, இது எல்லாமே வந்து எங்க ஆஃபீஸ்க்கு மூலையில பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடிசை இருக்குங்க. எங்க ஆஃபீஸ்க்கு மூலையில அவர் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்க, 2 குழந்தைங்களோட கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அது எல்லாமே கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ நான் இவ்வளோ பண்றேன்னு உங்ககிட்ட சொல்லலைங்க. நான் பண்றேன், நீங்களும் பண்ணுங்க. சரிங்களா? இது கொஞ்சம் அதே மாதிரி தாங்க. நான் திரும்ப சொல்றேன், இது உங்க பர்சனல் தாங்க. நான் பேசக்கூடாதுங்க, அதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. என்னோட ஐ வந்து நான் டொனேட் பண்ணியிருக்கேங்க. என்னுடைய காலங்களுக்கு பிறகு வந்து என்னோட ஐ வந்து இன்னொருத்தவங்களுக்கு போயிடுங்க. சரிங்களா? ஓகேவா? ஏன்னா ஒரு வருஷம் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாமே உங்க விருப்பம் தான், நான் சொல்றேன். சரிங்களா? ஓகேவா? நான் பண்றேன், நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்களும் இன்னும் என்னை விட அதிகமா பண்ணுங்கன்றேன். சரிங்களா? ஓகேவா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு வருஷம் வந்து மனிதர்கள் இறக்குறாங்க தெரியுமா? அந்த இறக்குறவங்க மட்டும் வந்து அவங்க இறக்குற ஐய மட்டும் டொனேட் பண்ணாங்கன்னா வந்து இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா வந்து பிளைண்ட்ன்ற ஒரு பர்சனே இருக்க மாட்டாங்களாம். ஒரே நிமிஷம் கண்ணை மூடிட்டு நீங்க நடந்து போ, ரெஸ்ட் ரூம் போய் பாரு, மாடிக்கு போய் பாரு, வண்டி ஓட்ட முடியுமா யோசிச்சு பாரு. அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அப்படி இருக்காங்க. யாராவது அப்படி யோசிக்கணுங்க. யாருமே அதெல்லாம் பண்ண மாட்டேன்றாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ என் ஒய்ஃப் கிட்டே யார்ட்டையும் கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனால் என் கண்ணு கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா? நான் கொடுப்பேங்க. நான் டொனேட் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துருக்கேங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது இந்த அளவு பண்ணலனாலும் உங்களுக்கு பணம் நல்லா வந்த பின்னாடி பணம் வரும். பணம் வரும் வரும் நம்புங்க. என்ன ஒரு முறை நம்புங்க, பணம் வரும். சரிங்களா? ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட பணம் வரும்போது ஒரு 2%, 3% தான் நான் சொல்கிறேங்க. ஏழைகளுக்கு உதவுங்க. நல்லா எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நினைங்க. நாமளும் நல்லா இருப்போம், அவங்களும் நல்லா இருப்பாங்க. பண்ணுவீங்களா எல்லாரும்? கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணுங்க. சரி, ஓகே. இன்னைக்கான டாபிக் என்னதுங்க? சேலரி நெகோசியேஷன். நம்ம நிறைய அதை பத்தி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? பட் ஆனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்றது நான் தனியாகவே அது ஒரு டாப்பிக்கை போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகேவா? சரி, ஓகே ஓகே. வின்னர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தை பர்த்டேக்கு வந்து நான் டொனேட் பண்ணுவேன், வெங்கடேஸ்வரி போட்டிருக்காங்க. சூப்பருங்க. நானுமே அது மாதிரி தான் பண்றேங்க. என் பையன் பர்த்டே, என்னோட பர்த்டே, என்னோட ஒய்ஃப் பர்த்டே, பையன் பர்த்டேக்கு பெருசாக கேக் வெட்ட மாட்டோம். கேக் வெட்டி நாங்கள் 4 பேர் சாப்பிட்றதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் டொனேட் பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுவோம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நான் டொனேட் பண்றேங்க. எவ்வளவு முடியுமோ நம்மளால இருக்கிற காலங்க. இந்த வயிற்றுக்கு மேல சாப்பிட முடியாதுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டா நோய் தான் வருங்க. அதனால வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கட்டும். சரி, ஓகே. சரி, ஓகேவா? சரி, நம்ம கதைக்கு போகலாம். நீங்க ஹெல்ப் பண்றீங்களோ இல்லையோ தம்பி தங்கைகளா, நீ அதை கூட பண்ணாதன்றேன். நான் சொல்ற ஒரு விஷயத்த பண்ணு, கடவுள் வந்து உனக்கு அப்படி பிளஸ் பண்ணுவார். கடவுள் வந்து நீ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிளஸிங்ஸ் உனக்கு வேணும்னு நினைச்சுன்னா ஒண்ணு பண்ணுங்க. பிரவீன் இருக்கீங்களா? பிரவீன், உங்க செஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பெரியன்ட்ட கேளுங்க. நீங்க எக்ஸிட் ஆகலாம்னா நீங்க எக்ஸிட் ஆகிக்கலாம். என்ன மட்டும் ரெக்கார்ட் பண்றாங்கன்னு கேளுங்க. என்ன மட்டும் ரெக்கார்ட் பண்ணா பெரியன்ட்ட கேளுங்க. ஓகேனா நீங்க எக்ஸிட் ஆகி நீங்க உங்க வேலையை பார்க்கலாங்க. நிறைய முகப்படுவேன் நான். சரிங்களா? நீங்க தம்பி தங்கைங்களா, நான் திரும்ப சொல்றேங்க. ஆனா பணம் கொடுத்துதான் டொனேட் பண்ணணும்னு கிடையாது. அவன் எக்ஸிட் ஆகிட்டான் கேட்காமலே. இவன்ட்ட பெரியன்ட்ட கேட்காமலே எக்ஸிட் ஆகிட்டான். பெரியனா இருக்கியா? ஓகேவா? பெரியனா ஓகேவா? பிரவீன் பெரியனா இருக்கானா? சரி, எனக்கு தனியாக ரெக்கார்ட் பண்ணி சொல்லுங்க. சரி, ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. தம்பி தங்கைகள், ஆக்சுவலா வந்து நீங்க பணம் செலவு பண்றது கஷ்டமா இருக்கா? என்கிட்ட இல்லைன்னா செலவு பண்ண முடியாதுன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களை நேசிக்கிற பீப்புள் கிட்ட உட்காந்து பேசுங்க. வேற எதுவுமே பண்ணாத. ஆக்சுவலா வந்து எங்க அப்பா இருக்கார் இல்லையா, எங்க அப்பா வந்து கடைசி காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து நான் திருநெல்வேலியில படிச்சுட்டு இருந்தேன். வாரம் வந்துருவேங்க. வாரம் சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி சனிக்கிழமை வந்துருவேன். வந்துட்டு அப்பா கூடயே இருப்பேங்க. அப்பா கிட்ட உட்காந்து காலையில இருந்து சாமி வரைக்கும், சாயந்தரம் வரைக்கும், நைட்டு தூங்குற வரைக்கும் அவரு கால் அழுத்தி விடுறதுங்க,
சாப்பாடு அவருக்கு ஊட்டி விடுறதுங்க, அவருக்கு சாமி பாட்டுலாம் பிடிக்கும், அவர் பக்கத்துல உட்காந்து திருவாசகம் அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பேங்க, அவர் கூடவே இருப்பேங்க. அதெல்லாம் வந்து ஒரு டிவைன் டேஸ்ங்க எனக்கு. ஏன்னா அந்த கடைசி காலங்கள்ல நம்ம இங்க பாருங்களேன், இந்த மிட் ஏஜ் விட்டுருங்க, குழந்தைங்க வயசானவங்க இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்காதுங்க, பேச்சு துணை இருக்காதுங்க, மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், அவங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த இந்த குழந்தைங்களுக்கும் அந்த மிடில் ஏஜ் கூட நீங்க கவர் பண்ணலாம், தப்பு இல்லை சொல்றேன் நான். இவங்க ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸுங்க நம்ம வாழ்க்கையில. அவங்க கூட பேசுங்க, அதுதாங்க இருக்கிறதுலே உலகத்திலே மிகப்பெரிய வரம் அவங்களுக்கு நீங்க தர்றது. சரிங்களா, ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு இந்த போனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு எவனோ ஒருத்தன் ஏதோ என்னையே இருக்கு, என் வீடியோ பார்க்காதன்றேன், எவனோ ஒருத்தன் பைத்தியக்காரன் பேசிட்டு இருப்பான், அதை பார்க்காத. உன் குழந்தைகிட்ட பேசு, உன்னை நேசிக்கிறவங்ககிட்ட பேசு, அவங்க கூட மனசு விட்டு பேசுங்க. பாருங்க, உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும், நிறைய கான்ஃபிடன்ட் கிடைக்கும், உனக்கு நிறைய நிறைய விஷன் கிடைக்குங்க. சந்தோஷமே அவங்க கிட்ட தாங்க இருக்கு, நீ எங்கேயோ போய் தேடாத. நான் தான் சொல்லுவேன், விஜய் படம் பாரு, அஜித் பையன் அந்த வெங்காயம் தின்ட்டு சம்பாரிச்சுட்டு போயிட்டானுங்க. அவன் படத்தை பார்த்து நீ அவனை சம்பாதிக்க வச்சுட்டு இருக்காத, நீ உன் பிள்ளைக்கு எதனா போய் வாங்கி கொடுத்து பாரு, அது சூப்பரா இருக்கும். புரியுங்களா? ஓகே, அந்த மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? வேர்ட்ஸ்ல திங்க் பண்ணுங்க. சரி, ஓகே, அட்வைஸ் போதுங்க. ஸோ சீக்கிரம் பாருங்க, ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுங்க, இன்னொருத்தன் ஃப்ரெஷ்ஷாக. இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ ஒருவேளை உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து லைக் ஒரு ரெஸ்யூம்ல போடுறன்ற பட்சத்துல வந்து அந்த சேலரியை விட அதிகமா நீங்க எதிர்பார்க்கலாம். நீ ப்ரீவியஸா வாங்கின சேலரி அதுக்கு அதை விட அதிகமா எனக்கு வேண்டும். ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா சேலரியே இல்லைனாலும் போயிடு. இதுதான் கான்செப்டுங்க. ஓகே, சேலரி இல்லைனாலும் போயிடு. சரி, எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஆனா நான் ஐடியில இருக்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கேன்னா, நான் ஒரு கம்மி சேலரி வாங்குறேன் அப்படின்னா எப்படி பேசுறது? சார், ஆக்சுவலி டேட்டா அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியர், ஐம் எக்ஸ்பர்டைஸ் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங், எக்ஸல் அண்ட் SQL, சார். Also, like I've done a lot of projects in Power BI and Tableau, and I got a hands-on experience in developing the projects. So previously I'm getting 10,000 salary, sir. I'm expecting a salary based on company standards, sir. It's my dream company, sir. I'm looking for a good career, sir. That's it. அவ்வளவு முடிச்சு வேற எதுவும் பேசாத. இதே வந்து நீ ஒரு 30,000 40,000 வாங்குறன்ற பட்சத்துல வந்து அதே தாங்க. I'm getting 30,000 as a salary, like a previous salary. I'm expecting salary based on company standards, sir. It's my dream company and it's my dream job, sir. So I'm not looking அப்படின்னு சொல்லி முடிச்சிரு. I'm not looking for good salary அப்படின்னு சொல்லாத, முடிச்சிரு. It's a dream company and like I love this job, sir. எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்றத மட்டும் சொல்லுது. எனக்கு இந்த வேலை வேணுன்றது எப்படி சொல்றேன்னா, இட்ஸ் மை ட்ரீம் ஜாப் சார் அண்ட் ட்ரீம் கம்பெனி சார் சொல்லி முடிச்சிரு. அதோடு முடிச்சிருங்க, எக்ஸ்ட்ரா பேசாதீங்க. பணத்துக்கு மட்டும் ஆசைப்படாத. பணம் வேணாம், நமக்கு பணம் வேண்டாம். புரியுதா? ஓகேவா? நீ உள்ள நுழைஞ்சிட்ட அப்படின்னா பணம் கொட்டும். என்ன நம்புங்க, பணம் கொட்டும். சரி, இங்க பாருங்களேன். சரி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள். ஆக்சுவலா வந்து இந்த வார் இருக்கிறதுனால வந்து ஸ்லோ டவுன் ஆகுன்னு சீனை போடுறானுல்ல. வார் எவ்வளவு நாள் போயிடும்? 6 மாசம், 1 வருஷம், 1 வருஷம் கழிச்சு, ஒரு வருஷம் கணக்கு எத்தனை வருஷம்? 10 வருஷம் நடத்துவானுங்களா வாரு? எல்லாம் சாக வேண்டியதுதான். அப்படிலாம் நடக்காது. There will be an end. எக்கானமி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா எக்கானமி டவுன் ஆயிடுச்சு. அவன் அவனோட கட்டாயத்துல இருக்கான். அவன் நிறுத்தும் போது எல்லாம் அணுகுண்டெல்லாம் போட்டாங்களா, எல்லா பில்டிங் வீணா போயிடுச்சா? இப்ப அந்த பில்டிங் கட்டுவானுங்க, அந்த பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குவானுங்க. இங்க இந்த பயலுக்கு நெட்வொர்க் இன்ஜினியர் அவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிடும். இங்க வேலை செய்யற, இங்க படிச்சுட்டு இருக்க நெட்வொர்க்கிங் படிக்கிற, கிளவுட் படிக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைச்சிடும். கேரண்டி. எழுதி வச்சுக்கலாம், காட்டு போய் மூஞ்சிலே. ஒழுங்கா நீ படிக்கணும். நீ படிக்காம வேலை கிடைக்கலாம், அது நானும் பதில் இல்லை. நீ படிக்கணும், நீ ஒழுங்கா ப்ராஜெக்ட் பண்ணணும், நீ ஒழுங்கா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா. நான் இப்பவே வார்த்தை கொடுக்குறேன், நெட்வொர்க்கிங் கிளவுட் படிக்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிடும். ஏன்? இந்த வார் முடிக்கும்போது அநியாயத்துக்கு வாண்டட் இருப்பீங்க. ஆனா டேட்டா அனாலிட்டிக்ஸ் எல்லாமே தாங்க சொல்றேன், எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குங்க. இந்த வார் முடியும் போது இடிஞ்ச எல்லாத்தையும் கட்டுவானுங்க எல்லாமே. அப்ப கட்டும் போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் டெவலப் பண்றதுக்கு திரும்ப சாஃப்ட்வேர்லாம் அழிஞ்சு போயிருக்கும், நிறைய நடந்திருக்குங்க. எல்லாமே சிஸ்டம் ரெக்கவர் ஆகுங்க. புரியல? ஓகேவா? அந்த ஆயில் கம்பெனி எல்லாமே அடிச்சிட்டாங்க இல்லைங்களா, அது எல்லாமே ரெக்கவர் ஆகும். அப்ப அந்த ஆயில் கம்பெனிக்கு தேவையான சாஃப்ட்வேர் தயாரிக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுப்போம், டேட்டா ரிசர்ச் பண்ண டேட்டா அனாலிட்டிக்ஸ் எடுப்போம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க நெட்வொர்க்கிங் கிளவுட் எடுப்போம். ஸோ அப்படின்னா வந்து இந்த வார் முடியும் போது ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் உருவாக வாய்ப்புகள் ரொம்ப வரும். சரிங்களா? ஓகேவா? உடனே வார் முடிஞ்சு அடுத்த நாளே வருமானம் வராது. ஒரு வாரம், ஒரு மாசம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க ரெக்கவர் பண்றதுக்கு எல்லாத்தையும். புரியுங்களா? ஓகேவா?
அது வரைக்கும் தான் நம்ம கொஞ்சம் கஷ்டத்துல இருப்போம். ஆனா இப்போ சுச்சுவேஷன் பார்த்தா அப்படி தெரியல, எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதை நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. அப்போ வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். நீங்க நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 22,000 போயிடுச்சுங்க, 22,000 சில்லறை இருந்துச்சுங்க. இப்போ 24,300 400 ஓடிட்டு இருக்கு. 24,300 400 ஓடிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 22,500 போனது. இந்த நம்ம இந்தியாவுடைய நிஃப்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,000 அதான் ரேஞ்சுங்க. அதுக்கு வந்துருச்சுங்க. அப்படின்னா எக்கானமி பூஸ்டப் ஆயிட்டு வருது தான் அர்த்தம். நீங்க ஷேர் மார்க்கெட்டை வச்சு சொல்லிடலாம் இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குன்ட்டு. அதனால நீங்க ரொம்பலாம் பயப்படுற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஓகேவா? ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்கன்னா சொல்ல வேண்டியது, சார் சார் ஐம் நெட்வொர்க் இன்ஜினியர் சார், ஆல்சோ ஃப்ரெஷர் சார். ஃப்ரெஷர் சொல்ல வேண்டாம், ஐம் நெட்வொர்க் இன்ஜினியர் வித் 6 months of internship experience சார். I've done internship சார். ஓகேவா? I got an in-depth knowledge in cloud computing and cyber security. I'm expecting this based on company standards sir, and it's a dream company and it's a dream job sir. அப்படின்னு சொல்லி முடிச்சிரு. வேலை வேணுன்றதே ட்ரீம் கம்பெனி ட்ரீம் ஜாப்னு சொல்லி முடிச்சிரு. அதே மாதிரி இன்டர்வியூ முடிக்கும் போது கிளம்ப தேங்க்யூ வெங்கட் யூ கேன் லீவ் அப்படின்னு வந்து, சார் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார், இட்ஸ் கிரேட் டைம் சார். சார் வீட்டிலாம் கேட்டதா சொல்லுங்க சார் சொல்லிட்டு வந்துருக்கு. பர்சனலாக லைட்டாக டச் பண்ணிட்டு, சார் வீட்டில் கேட்டதா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நான் எப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சத்தியமா அந்த கடைசி டைலாக் வேலை கொடுப்பாங்க. இந்த மாதிரி சென்டிமெண்டா அடிச்சுட்டு வந்துரு. புரியுதுங்களா? சென்டிமெண்டா அடிச்சுட்டு வந்துருங்க, பட்டை கிளப்புங்க. ஓகேவா? கரெக்டா பிளான். சேலரி மட்டும் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு மட்டும் வந்துருங்க. அதே மாதிரி வேலை கிடைச்சா போதும், வேலை கிடைச்சா போதும் மட்டும் நீங்க கிடைக்கும். வேலை கிடைக்கும், எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். நம்பிக்கையோட போராடுங்க. ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷமா மீட் பண்ணுங்க. நாளைக்கு திரும்ப நம்ம 3 மணிக்கு மீட் பண்ணலாங்க. ஓகேவா? ஓகேவா தம்பி தங்கைகளா? எல்லாருமே படிங்க, எல்லாருமே படிங்க. ஓகே, எல்லாருமே படிங்க. சரிங்களா? ஓகேவா? மண்ணின் மீது ஆணை, தாய் தமிழின் மீது ஆணை.